இந்த காணொளியில் உங்களுடன் இணைந்து இருப்பது டாக்டர் ராமேஸ்வரி நல்லுசாமி ஃப்ரம் ராணா ஹாஸ்பிட்டல், தில்லைநகர், திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாடு. இன்று நான் பேச போகும் டாபிக் என்னன்னா, கேன்சர் தடுப்பூசி. கேன்சர் தடுப்பூசின்னா அந்த கேன்சர் உடல்ல இருக்கிற எல்லாத்தையும் தடுக்கிறதுன்னு அவசியம், அந்த மாதிரி ஊசி இல்லை. இது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வருவதை தடுக்கும் ஊசி. இதனால கர்ப்பப்பை வாய் புற்றுநோயில் மட்டும் தடுக்கிறது இல்லாமல் வேற சில இடத்துல வர கேன்சரையும் தடுக்கும். இந்த தடுப்பூசி ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் என்ற கிருமியினால் தான் இப்போ கேன்சர் வருது, கர்ப்பப்பை வாய் கேன்சர் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இந்த ஊசி போட்டோம்னா இது கேன்சர் வருது ரொம்ப தடுக்கும். 90% மேலே, அதாவது 15 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த ஊசி போட்டுக்கிட்டாங்கன்னா, அதாவது செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஊசி போட்டாங்கன்னா 90% இந்த கேன்சர் வருது தடுத்துடும். போடாமல் விட்டவர்கள் 9 வயசுலேருந்து 45 வயசு போட்டுக்கலாம். ஒரு கேன்சர் வந்த அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க படுற அவதியை பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் கேன்சருக்கு தடுப்பூசி இருந்தால் நம்ம போட்டுக்கலாமேன்னு சொல்லி உடனே போட வந்துடுவாங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்துப்பாங்க. கேன்சர் வந்ததுக்கப்புறம் பலவிதமான கஷ்டங்கள், அதாவது ஆப்ரேஷன் ஒன்று பண்ணணும், அதுக்கப்புறம் ரேடியேஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் கீமோதெரப்பி கொடுக்கணும். பல உடலாலும் மனதாலும் பொருளாதாரத்தாலும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் தடுக்கிறதுக்காக ஒரு ஊசி வந்திருக்கு. அந்த ஊசியை நீங்கள் குழந்தைங்களுக்கே போட்டுக்கலாம். குழந்தைங்க 9 வயசு ஆனதுலேருந்தே இந்த ஊசி போட்டுக்கலாம். இப்போ கவர்மெண்ட்ல 14 வயசு ஆன குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ஊசி போடுறாங்க. அந்த ஊசி அந்த ஒரு ஊசி போட்டாலும் இது கேன்சர் வராமல் தடுக்கணும்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அந்த ஊசியை போட்டுக்கிறது நல்லது. கவர்மெண்ட் எல்லாருக்கும் ஃப்ரீயாக போடுறதால நீங்கள் அதை மறுக்காமல் கட்டாயம் போட்டுக்கணும். வந்த பிறகு கஷ்டப்படுறதை விட வருமுன் தடுப்பது தான் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கேர். அதனால இந்த தடுப்பூசி போட்டு இந்த ஹெச்பிவி வைரஸ்ங்கிறது 3 டைப் ஆஃப் வைரஸ் இருக்கு. எல்லா வைரஸும் ரொம்ப மோசமான வைரஸ் சொல்ல முடியாது. 16, 18 அப்புறம் சில வைரஸ் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப கட்டாயமா பலவிதமான கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தி கேன்சர் வர்றதுக்கு காரணமா இருக்கு. இந்தியாவில் முதல்ல பெண்களுக்கு மட்டும்தான் போடுற மாதிரி இருந்தது. இப்போ ஆண்களுக்கும் இந்த மாதிரி ஊசி போடுறதுக்காக இது அதே மாதிரி நம்மக்கிட்டே இந்த வேக்சினேஷன் வந்துடுச்சு. அதனால ஆண் குழந்தைகளுக்கும் போட்டுக்கலாம். கர்ப்பப்பை வாய் தடுப்பூசி கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி, அதாவது ஹெச்பிவி வேக்சின் இது எந்த வயசு வரைக்கும் போடலாம்னா 9 வயசுல ஆரம்பிச்சு 45 வயசு வரைக்கும் போடலாம். குழந்தை பெற்ற உடனே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹெச்பிவி வைரஸ் நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு காரணத்தால வருது. அதனால குழந்தை பிறந்த பிறகு இமீடியட்டாக முதல்ல போடாதவங்கலாம் கூட அந்த சமயத்தில் அந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிறது நல்லது. இந்த இன்ஜெக்ஷன் எத்தனை தடவை போடணும்னா 3 தடவை. முதல்ல ஒரு தடவை, அதுக்கப்புறம் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒன்று, 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒன்று, 3 ஊசி போட்டுக்கணும். 14 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு போடுறவங்களுக்கு ஒரு 2 இன்ஜெக்ஷன் போடணும். 0, அதுக்கப்புறம் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒன்று போட்டு. இதனால போடுறதால ஏதாவது பக்க விளைவுகள் வருதுன்னா, பக்க விளைவுகள்லாம் வரதில்லை. இந்த நிறைய பேஷண்ட் என்கிட்ட போட்டிருக்காங்க. யாருக்கும் எந்த அலர்ஜியும் வந்ததில்லை, எந்த அனஃபிலாக்சிஸும் வந்ததில்லை. அப்படி வந்ததுன்னா ஃபெட்டிக்காக இருக்கும், தலைவலி இருக்கும், இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல ரெட்னஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே நான் என்னோட ப்ராக்டிஸில் நான் பார்த்ததில்ல. நிறைய பேர் இந்த இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்காங்க. இந்த இன்ஜெக்ஷன் ஆண்களுக்கும் போடலாம், பெண்களுக்கும் போடலாம். இது இப்போ விலை நிறைய குறைஞ்சி போச்சு. அதனால எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக இருக்குது. அதனால இதை போட்டுக்கலாம். இந்த இன்ஜெக்ஷன் போடுறதால இப்போ போட்டு ப்ரிவென்ஷனுக்காக ஸ்க்ரீனிங்லாம் பண்ணுறதால கேன்சர் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் 3வது இடத்துக்கு போட்டிருக்கு. முதல்ல இதனாலேயே புற்றுநோயாலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய ஸ்டடி பண்ணுறதுல இந்த ஊசி போட்டவங்களுக்குலாம் இது வரலைன்னு சொல்லிட்டு கேன்சர் வரலன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி ஹெச்பிவி வேக்சின் போடுறதால இந்த கர்ப்பப்பை வாய் மட்டும் கேன்சர் வர தடுக்காது. வாயில், உதடுகளில்,
நாக்கில், ஓரோஃபரிங்ஸில், ஏனஸில், ரெக்டத்தில் எல்லா இடத்துலையும் வர்றதுக்கான இந்த இன்ஜெக்ஷன் வந்து தடுக்கும். ஆண்களுக்கு வந்து பீனைல் கேன்சர் வர்றதும் தடுக்கும். அதனால் இந்த ஊசி வந்து எல்லா கவர்மெண்ட்டே ரொம்ப நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து எல்லா குழந்தைங்களுக்கும் போட்டு இவங்களுக்கு கேன்சர் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப எல்லாரும் பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. அதனால வந்து இந்த ஊசியை போட்டு கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கோங்க. பல விதத்துலேயும் இந்த புற்றுநோய் வராமல் தடுத்தால் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். இதனால இந்த இன்ஜெக்ஷனை எந்த விதமான சாதாரண இன்ஜெக்ஷன் மாதிரி தான். அதனால இது போடுறதால எந்த டிஃபிகல்ட்டியும் இல்லை, கஷ்டமும் இல்லை. உங்களுடைய மருத்துவரை நாடி இந்த ஹெச்பிவி வேக்சின் என்று சொல்லப்படும் கர்ப்பப்பை வாய் தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடன் இணைந்திருந்தது டாக்டர் ராமேஸ்வரி நந்தசாமி ஃப்ரம் சானா ஹாஸ்பிட்டல், தில்லைநகர், திருச்சிராப்பள்ளி. வாழ்த்துக்களும் வணக்கங்களும் டாக்டர் ராமேஸ்வரி நந்தசாமி.